முதலீட்டில் ஆர்வமும் தனிப்பெரும் கவனமும் செலுத்தி வரும் எனது அருமை நண்பர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அண்ணாதுரை. இது பணம் படைத்தவன் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் போட்ட வீடியோகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் எனது அருமை நண்பர்கள் அனைவருக்கும், தோழிகள் அனைவருக்கும் என் இனிய நன்றி. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா, செக்டார் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் எல்லோருக்கும் ஏற்றதா? இந்த தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரி, செக்டார் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள், அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தவங்களுக்கு ஒரு வருஷம் போயிருக்கும், 1.5 வருஷம் ஆயிருக்கும். அவங்க ரெகுலராக இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம், இந்த ஸ்மால் கேப் திட்டங்களை பற்றி ஒரு சின்னதாக ஒரு க்ரஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு முதல்ல கேள்விப்பட்டிருப்பாங்க, இல்லை செய்தித்தாளில் படிச்சிருப்பாங்க. அப்படி தான் அவங்களுக்கு வந்து இந்த செக்டார் திட்டங்கள் அறிமுகமாயிருக்கும். அதோட ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு சரி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அடுத்து இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால், டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு நானும் ஷேர் வாங்க போகிறேன், நான் விற்க போகிறேன், லாபம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வேலைக்கு நடுவில் இதையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஷேர் வாங்கலாம்னு நினைக்கிற எல்லாரும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற ஷேர் என்னவா இருக்குன்னா, எனி ஒன் பேங்க் ஷேர், எனி ஒன் பிரைவேட் பேங்க் ஷேர் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தெரியும், அதை அவங்க வாங்குவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலரான ஒரு பிரைவேட் பேங்க் ஷேர் வந்து அவங்க வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா அது ப்ளஸ் ஆர் மைனஸ் காமிச்சிட்டே இருக்கும். 2% மைனஸ், 2% ப்ளஸ் அப்படி மாற்றி காமிச்சிட்டு இருக்கும்போது, இதோட ஆப்போனண்ட் இன்னொரு பிரைவேட் செக்டார் பேங்க், அதே செக்டார் உள்ள பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பன்னு ஏற ஆரம்பிச்சிருக்கும். இவங்க பார்க்குற சமயத்தில் ஒரு 7% ஏறி இருக்கும், இல்லாட்டின்னு ஒரு 8% ஏறி இருக்கும். நான் இல்லை நல்ல க்ரோத் இருக்கும்போது இதை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை வரும். யோசனை வந்து அதோட நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா அப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஷேர் வாங்குறத. உடனே வந்துட்டு அந்த ஒரு பேங்க் ஸ்டாக்கையும் அவங்களோட போலியோல ஆட் பண்ணுவாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேங்கை வந்து ஆட் பண்ணிடுவாங்க, பிரைவேட் பேங்க். அந்த நேரம் பார்த்து ஆர்பிஐ வந்து ஏதாவது ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்கோம், இல்லை ஏதோ ஒரு செய்தி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டிங்ஸ் ஏற ஆரம்பிக்கும், அதோட ஷேர் வேல்யூ ஏற ஆரம்பிக்கும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி பிரைவேட் ஷேரில் பெருசாக லாபம் இல்லை, கொஞ்சம் பப்ளிக் பேங்க் ஷேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி போடுவாங்க. கொஞ்ச நாள் பார்த்தோன்னா ஒரு 1 மாதம் 3 மாதம் கழிச்சு பார்த்தா அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஷேர் தான் இருக்கும். அந்த பேங்க் ஷேரில் வந்துட்டு எந்த பேங்க் ஷேரை வச்சுக்கிறது, எந்த பேங்க் ஷேரை ரீட்டைன் பண்ணணும், எந்த பேங்க் ஷேரை லாபத்தில் கட் பண்ணணும் இல்லை நஷ்டத்தில் கட் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு குழம்பி போய் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரை இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து மீட் பண்ண வருவாங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் இருக்கிற ஒரு செக்டாருக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் அவங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. அப்படித்தான் அவங்க அந்த செக்டார் ஃபண்ட் வந்து அவங்களுக்கு அறிமுகமாகும். சரி, இப்போ இந்த செக்டார் ஃபண்டை வந்து செபி என்ன சொல்றதுன்னா, ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் எதிர்மறையான வருமானங்கள் தர வாய்ப்புள்ள ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹை ரிஸ்க் ஃபண்ட்னு சொல்லிட்டு இந்த செக்டார் ஃபண்டை சொல்றாங்க. இந்த செக்டார் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல துறைகள் வந்து சப்போர்ட் பண்ணுது. முக்கியமாக ஃபார்மா எடுத்துக்கலாம், பேங்கிங் எடுத்துக்கலாம், எஃப்எம்ஜிஜி எடுத்துக்கலாம், அப்புறம் உள்கட்டமைப்பு துறை எடுத்துக்கலாம், சரியா, மின்சாரம் எடுத்துக்கலாம். இப்படி பல துறைகள் இருக்கு. இப்படி இந்த பல துறைகளில் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த பங்குகளை மட்டுமே செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து செக்டார் ஃபண்ட்னு சொல்லி சொல்றோம். இன்வெஸ்டர்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் பாருங்கன்னு சொல்லுவோம். லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஓரளவுக்கு வந்து அவங்களும் ரெடியா வருவாங்க, நம்மளும் சொல்லுவோம். ஆனா இந்த செக்டார் ஃபண்ட் மட்டும் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இந்த செக்டார் ஃபண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் எப்பவுமே பேசவே பேசாது. இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன, இன்னைக்கு அதோட வளர்ச்சி என்ன, நாளைக்கு எதிர்காலத்தில் அது வளர்ச்சி எப்படி இருக்கும், அது இல்லாமல் முக்கியமாக எதிர்காலத்தில் அதோட தேவை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொறுத்து தான் ஒரு செக்டார் ஃபண்டோட வளர்ச்சி. உதாரணத்திற்கு இப்போ நம்ம ஐடி செக்டார் எடுத்துக்கோம். ஏன் இப்போ அதுக்குள்ளே வரோம்னா, இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஷேர்லையும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாருன்னா இந்த ஐடி செக்டார் சார்ந்த மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக விருப்பமாக உள்ளே வர்றாங்க. அதனால இப்போ அந்த ஃபீல்டு எடுத்துக்கலாம். இந்த ஐடி செக்டார் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஐ திங்க் 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் அதே ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 2020 வரைக்கும் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா -3 or 4% வரைக்கும் மைனஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிட் வந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வருஷம் 2021-22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% மேலாக அதோட ரிட்டர்ன்ஸ் இருந்தது. சரியா? ஆனா இப்ப இந்த 2022-24 வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து -7% இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஐடி செக்டார் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா இந்த செக்டார் ஃபண்ட்ல எப்ப முதலீட்டை உள்ள போடணும்னு தெரியும், அதே போல எப்ப முதலீட்டை திரும்ப எடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சுதான் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். இல்ல இது அப்படியே வளரும் அப்படின்னு விட்டா அதோட அபாயகரமான நஷ்டத்தையும் எதிர்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும். இதே போல இன்னொரு செக்டார் ஒன்று இருக்கு, எனர்ஜி செக்டார்.
இப்போ இந்த எனர்ஜி செக்டார் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதய் மின் திட்டம்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் வந்து எல்லா வீட்டுக்கும் பொருத்தணும் ஒரு நியூஸ் வந்தது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்டார் வந்து மேலே ஏறுறதுக்கு அந்த அந்த எனர்ஜி சார்ந்த பங்குகள் வந்து மேலே ஏறுறதுக்கு ஒரு முக்கிய காரணியா இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதமர் ஐயா அவர்கள் வந்து அயோத்தியில அந்த கோவிலுக்கு போயிருந்தாங்க. போயிட்டு வெளில வரும்போது அவங்க சொன்னாங்க சோலார் சிஸ்டம் எல்லா வீட்லயும் வந்து இந்தியாவில் எல்லா வீட்டுக்கும் பொருத்தணும்னு சொல்லும்போது அந்த எனர்ஜி ஸ்டாக் வந்து ஒரு பூஸ்ட் அப் கிடைக்குது. சோ அந்த ஸ்டாக் ஏறுது. இதே நேரத்தில் நெகட்டிவா இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். டிஃபென்ஸ் ஸ்டாக் அதுவும் பாத்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமா கண்ணப்பனான்னு ரேட் ஏறிட்டு இருந்தது. ஜூலை மாசம் நினைக்கிறேன் மோதிலால் அஸ்வால் இந்தியால வந்து டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒன்று வந்தது. ஹெச்டிஎஃப்சில வந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபண்ட் ஒன்று வந்தது ஜூலைல. அந்த ஃபண்டா இருக்கட்டும். அடுத்து ஏபிஎஸ்எல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024ல வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில இந்த நவம்பர் மாசம் 2024ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20% வரைக்கும் வேல்யூ கம்மியா இருக்கு. நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சோ இதனாலதான் இந்த செக்டார் ஃபண்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கவனமா ஆராயணும். இது வந்து கடந்த கால ரிட்டர்ன்ஸ் எப்பயுமே பேசவே பேசாது. அப்ப இந்த ஃபண்ட் யாருக்கு ஏத்தது, இந்த மாதிரி செக்டார் ஃபண்ட் வந்து யாருக்கு ஏத்ததுன்னு கேட்டா அதிதீவிர முதலீட்டாளர்கள் சொல்லுவோம். ஹை ரிஸ்க் எடுக்க வந்து ரெடியா இருக்கிறவங்க, அதே போல அவங்களோட போர்ட்போலியோ வந்து பன்முகத்தன்மை பண்ணிருக்கிறவங்க. ஒரு பேலன்ஸ் ஃபண்டு, ஒரு ஃபிளெக்சி கேப் ஃபண்டு, ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்லாம் பண்ணிட்டு ஒரு 10% மட்டும் கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்கலாம்னு விருப்பப்படுறவங்க வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு செக்டார் ஃபண்ட் வந்து உங்க முதலீட்டு ஆலோசகர் மூலமா கண்டிப்பா தேர்ந்தெடுக்கலாம். அதே போல ஒரு துறை, ஒரு குறிப்பிட்ட துறை, ஒரு ஃபார்மா துறையோ இல்லாட்டி இன்னொரு எனர்ஜி செக்டார் பத்தியோ இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையை பத்தியோ அது எதிர்காலத்தை ஓரளவுக்கு சரியாக கணிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த செக்டார் ஃபண்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஏற்ற துறை, சரியான துறை. மற்றவர்களுக்கு நான் வந்து என் குழந்தைங்களுக்காக வந்துட்டு லாங் டேர்ம் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த செக்டார் ஃபண்ட் வந்து உதவுமா, நான் என்னுடைய வயசு 60 வயசுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபியூச்சரை வந்து நான் சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து வலுப்படுத்திக்கிறதுக்கு வந்து செக்டார் ஃபண்ட்ஸ் உதவுமான்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. இது வந்து ஹை ரிஸ்க் ஃபண்ட். இதை வந்து முதலீட்டாளர்கள் வந்து கவனமாக நினைவில் கொள்ள வேண்டும். சரிங்களா? செக்டார் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களுக்கும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து இது செக்டார் சார்ந்த பங்கு திட்டம் தானேன்னு சொல்லிட்டு அந்த செக்டார் உள்ள எல்லா ஷேரையும் வந்துட்டு வாங்கி உள்ள போட்டுக்கிறது கிடையாது. அவங்களும் சில அளவீடுகள் வச்சிருக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ அந்த கரண்ட் சிச்சுவேஷன் ஏற்படும் மாற்றம், அப்புறம் வந்து அந்த நுகர்வு தன்மையில இருக்கிற வந்து அதிகரிப்பு, உயர்வு, குறைவு, இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அடுத்து அந்த பங்கோட ஸ்ட்ராங் பிரைசிங் பவர், அப்புறம் விசிபிலிட்டி ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் எல்லாத்தையும் ஒரு அளவீடா வச்சு அதுக்கப்புறம் தான் முக்கியமான பங்கை, குறிப்பிட்ட பங்கை சேர்க்கிறாங்க. இவ்வளவு பாதுகாப்பா அவங்க அந்த பங்குகளை சேர்த்தாலுமே இந்த செக்டார் ஃபண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க் உள்ளதுதான். அதனால அதை நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா அணுகணும். அது இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். நான் பாபா படத்தோட மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய வெற்றி தேவைப்பட்டது ரஜினிகாந்த் சாருக்கு. சோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல வந்து மிஸ்டர் விஷ்ணுவர்தன் சார் நடிச்ச ஆப்தமித்ரான்னு ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட். அந்த படம், அந்த படத்தை ரஜினி சார் பாக்குறாங்க. அந்த படத்தை வந்துட்டு அதே பி வாசு வச்சு, அவர் தான் வந்து கன்னடத்துலயும் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள வச்சுட்டு தமிழ்ல டைரக்ட் பண்றாங்க. சந்திரமுகின்னு சொல்லிட்டு காமெடி கண்டென்ட், ரஜினிகாந்த் என்ட்ரி, ஜோதிகா நடிப்பு, படம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட். சரியா? இந்த படம் வந்து இதே காம்போ இதே ரஜினிகாந்த் சார், இதே பி வாசு, இதே வடிவேல் வச்சுட்டு அடுத்து ஒரு படம் வந்து 2008ல ரிலீஸ் பண்றாங்க. ஐ திங்க் ஆகஸ்ட் 1 நினைக்கிறேன். என்னன்னா மலையாளத்துல ஒரு படம் இதே போலதான். இப்ப ஆப்தமித்ரா மாதிரி மலையாளத்துல வந்து ஒரு பயங்கரமா ஒரு படம் ஒன்று ஹிட் ஆயிருந்தது. கதை பறையும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். சீனிவாசன்றவங்க இயக்கி நடிச்சிருப்பாங்க. அதில் அவங்க கதை தான் அந்த படம். அந்த படத்துல மம்முட்டி சார் வந்து கெஸ்ட் ரோல் நடிச்சிருப்பாங்க. இதே படத்தை பார்த்துட்டு ரஜினி ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அந்த படத்தை வந்து பி வாசுவே இயக்க சொன்னாங்க. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா குசேலன். ஆனா அந்த படம் வந்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பை சரியா பூர்த்தி செய்யவில்லை. சோ இதுதான் அந்த ட்ரெண்ட்னு சொல்றேன். மக்களின் மனநிலையும் மார்க்கெட்டின் மனநிலையும் எப்போ மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த ரிஸ்க் உள்ளதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்டார் ஃபண்ட். அதுக்காக தான் இந்த உதாரணத்தை வந்து நான் பதிவு பண்ணேன். நான் அடுத்து ஆழம் தெரியாம காலம் விடுறதுக்கு பேர் வந்து ரிஸ்க் கிடையாது. ஒரு பெரிய கடலை வந்து நீந்தி கடக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ரிஸ்க். அந்த ரிஸ்கை வந்து சரியா நம்ம எடுக்கணும். நம்ம இதே செக்டார் ஃபண்ட்ல வந்து இப்ப பயமுறுத்துறதுக்கு எந்த விஷயத்தையும் சொல்ல. நான் இதே செக்டார் ஃபண்ட்ல வந்து டார்லிங் ஸ்டாக்னு சில இருக்கு. பேங்கிங் அண்ட் பினான்சியல், ஃபார்மா செக்டாரு, அப்ப இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டார்லிங் ஸ்டாக். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபார்மா செக்டார்ல ஒரு தனிப்பட்ட அனுபவமே வந்துட்டு உண்டு. அதுல நான் ஜெயிச்ச கதையும் உண்டு. இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல உங்களுக்கு பதிவு பண்றேன் நான். சரிங்களா? நன்றி. பார்த்தமைக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இல்ல ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சரியா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம். பணம் படைத்தவன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் அண்ணாதுரை. நன்றி.